பிடி பிரேம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரத்தின் முதல் சினிமா மலையாளி ஃப்ரம் இந்தியா. நிவின் பாலி கேரியர் அப்படியே வந்து செங்குத்தா கீழே இறங்கிட்டு இருந்த கேரியரில் போன வாரம் ஒரு படம் ஆவேஷங்களுக்கு சேஷம்னு நினைக்கிறேன். அந்த படம் வந்து ஒரு குட்டி கம்பேக்காக இருந்துச்சு. அதுக்கு அடுத்து இந்த வாரம் இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்துக்கான 2 யூஎஸ்பி, ஒன்று நிவின் பாலி, இன்னொன்று டைரக்டர் டிஜோ ஜோஸ் ஆண்டனி. குயின் படம் அவ்வளோ ரீச் இல்லை அப்படின்னாலும் வந்து ஜனகணமன பயங்கர ரீச்சு. அதுவும் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் இன்னுமே அந்த படம் தீயா பரவச்சு. படத்தில் சில கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து இங்கே பாடுறா, என்னமா எடுத்திருக்காங்க பாடுறா, இந்தியாவில் இவ்வளோ ஒரு பொலிட்டிக்கலி ஸ்ட்ராங்கான ஒரு படமா அப்படிலாம் பேசப்பட்ட ஒரு படம். ஸோ இந்த இந்த 2 நபர்கள் தான் இந்த படத்துக்கான யூஎஸ்பி. அதனால அந்த படம் பார்த்துருந்தோம். படத்தோட ஒன்லைன் எதெல்லாம் நல்லா இருந்துச்சு, எது ஒர்க் அவுட் ஆகலை, வெடிக்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கேரளாவில் இருக்கிற ஒரு கிராமத்தில் நிவின் பாலியும் தியான் சீனிவாசனும் தண்டசோறு சாப்பிட்டு கொண்டு, ஊரை சுற்றி கொண்டு, கிரிக்கெட் விளையாடி கொண்டு தண்டமாக இருப்பவர்கள். ஆனால் அவங்க 2 பேர்த்துக்குமே வந்து குஜராத் வளர்ந்த மாநிலம், இந்தியா எங்கே இருக்குது தெரியுமா, பாகிஸ்தான் அப்படின்னா வந்து ஒரு மோசமான நாடு, இஸ்லாமியர்கள் அப்படின்னா மோசமானவர்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய பிரெயினில் வந்து சொல்லி சொல்லி அவங்கள மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கு. ஆனால் 2 பேருமே ரொம்ப ஆபத்தான நபர்கள் இல்லை. ஒரு ஃபேக் ஐடியில் கமெண்ட் போடுற மாதிரியான ஒரு காமெடி பேர்வழிகள். ஆனால் வந்து இந்தியா எங்கே இருக்குது தெரியுமா அப்படின்னு அந்த ஒரு கனவுலையே வாழ்ந்துட்டு அடுத்த சொத்துக்கே காசு இல்லாத ஒரு நபர்கள். ஒரு நல்ல நாளில் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்குது. பாகிஸ்தான் ஜெயிச்சிருது. ஒரு இஸ்லாமியர் குடும்பத்தில் பட்டாசு வெடிக்குது. அதில் தூண்டப்படுற தியான் சீனிவாசன் ஒரு விஷயம் பண்ணுறாரு. ஊரே 2ஆ போகுது. தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிவின் பாலி இந்த சொர்க்க பூமியை விட்டுட்டு தப்பிக்கலாம் அப்படின்னு துபாய் போய் விழுந்துடுறாரு. அங்கே ஆப்வியஸ்லி துபாயில் யார் இருப்பாங்க தெரியும். அவருக்கு ஒரு பாகிஸ்தானி கூட இருக்கிற மாதிரி சூழல் வருது. ஸோ பிடிக்காத ஊர், பிடிக்காத மக்கள், பிடிக்காத மதம்னு எல்லாமே நிவின் பாலிக்கு எதிராக இருக்குது. அந்த சூழலில் நிவின் பாலி என்ன பண்ணுறாரு, நிவின் பாலியை அந்த சுச்சுவேஷன்ஸ் எப்படி மாற்றுது அப்படிங்கிறத காமெடியாகவும் பொலிட்டிக்கலாகவும் கொஞ்சம் லேகாகவும் சொல்லியிருக்கிறார் டிஜோ ஜோஸ் ஆண்டனி. படத்தில் ஒர்க் அவுட் ஆகிற விஷயங்கள், முதல் பாதியில் ஒரு குறிப்பிட்ட கட்சி பேர் அப்படின்லாம் இல்லாமல் ஆர்டிஎஸ்பி அப்படின்னு ஒரு கட்சி பேரை காட்டுறாங்க. நமக்கு வந்து படம் பார்க்குறப்பவே ஓ ஹே யாரை ஏமாத்த பார்க்குற, அந்தானிஜி அப்படின்னு சொல்கிறப்பவே வந்து அப்பட்டமாக தெரிஞ்சு போகிற ஒரு கட்சி அது. ஸோ முதல் பாதியில் நிறைய இடங்களில் அந்த கட்சியை நக்கல் பண்ணுறதாகட்டும், கேரளாவை குஜராத்தை மாற்றி காட்டுறேன் அப்படிங்கிற வசனமாகட்டும், ஜிடிபியில் நம்ம எங்கே இருக்குன்னு தெரியுமா, மசால் தோசை விலை தெரியுமா உனக்குன்னு பேசுகிறதாகட்டும்னு நிறைய இடங்களில் ஒரு குறிப்பிட்ட பார்ட்டியை வந்து தரலோக்கலாக நக்கல் பண்ணியிருக்காங்க. எப்படி சென்சர் ஆச்சுன்னு தெரில. பட் குட் ஒர்க் ஃபார் அந்த டைரக்டரோட ஐடியாலஜிக்கு அவர் எடுத்திருக்காரு. சில காட்சிகள் ஜாலியாகவும் இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் ஒரு இந்தியன், இந்த மாதிரியான ஐடியாலஜி இருக்கிற ஒரு பையன், ஒரு முஸ்லீம் பாகிஸ்தானி, அவருக்கு இருக்கிற ஐடியாலஜி அது எங்கே போகுது, இந்த 2 பேருக்குமான அந்த ஒரு கனெக்ட் எப்படி உண்டாகுது, அவங்க எதை நோக்கி நகர்றாங்க, எப்படி கொண்டு போகிறாங்க இப்படிங்கிறதெல்லாம் வச்சு எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கிற காமெடியும் செகண்ட் ஹாஃபில் இந்த போர்ஷன்ஸும் நிறைய இடங்களில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, நல்லாவே இருந்துச்சு. படத்தில் ஒர்க் அவுட் ஆன இன்னொரு விஷயம் வந்து, ஒரு குறிப்பிட்ட மதம் அப்படின்னாலே வந்து அவங்க இது மட்டும் தான் செய்வாங்க, அவங்க வந்து எப்பயுமே இதற்கு எதிரானவங்க, அவங்க வந்து பெண்களை படிக்க அலோவ் பண்ண மாட்டாங்கள ஆரம்பித்து நிறைய விஷயங்களில் ஜென்ரலைஸ் பண்ணுறது இருக்குல்ல, அதுலேருந்து மாறி ஒரு ஃபேஸை காட்டணும்னு டைரக்டர் முடிவு பண்ணியிருக்காரு. அது வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் நேச்சுரலாகவே படத்தில் விழுந்திருக்கு. மூணாவது நல்ல விஷயம் நிவின் பாலிக்கான லவ் போர்ஷன். அது வந்து படத்தில் நிவின் பாலி லவ் பண்ணுறாரு அப்படிங்கிறக்காகவே அதை செகண்ட் ஹாஃபில் அதெல்லாம் எதுவும் மாற்றாமல், நீ என்னை விட டபுள் மடங்கு வயசில் இருக்கடான்னு அந்த பொண்ணு சொல்கிறத, அந்த பொண்ணோட ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட்டு ஃப்ரேம் வரைக்கும் அதே டோனில் கொண்டு போனது. அவங்கள நம்ம ஏற்கனவே ராங்கி படத்தில் பார்த்துருப்போம், நிறைய படத்தில் அந்த பொண்ணு பார்த்துருப்போம். அதே டோனில் அந்த பொண்ணோட கேரக்டர் கொண்டு போன விதம் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். இந்த மாதிரி நிறைய இடங்களில் படம் நல்லாவே இருந்துச்சு, போல்டாகவும் இருந்துச்சு, சட்டேரிக்கலாக சில விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. படத்தில் ஒர்க் அவுட் ஆகாத விஷயங்கள்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, படத்தோட ஒரு அவுட்லைன்கிறது தான். லைக் ஒரு சரியான சூழல் அமையுது அப்படின்னா, ஒரு ஆபத்தில்லாத ஐடியாலஜியால் மூளை செலவை செய்யப்பட்ட ஒரு நபருக்கு வந்து அவரை திருத்த முடியும் அப்படிங்கிறதான் ஒன்லைன். ஆனால் அதை தாண்டி கதை வந்து வேற எங்கெங்கேயோலாம் ட்ராவல் பண்ணுது. நம்ம ஒரு டவுன் பஸ் ஏறுறோம்னு வைங்களேன், போக வேண்டிய இடம் ஒன்றா தான் இருக்கும், அது ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனால் பஸ் ஒரு 30 கிலோமீட்டர் சுற்றி கொண்டு போய் அந்த 10 கிலோமீட்டர் ட்ராப் பண்ணோம்ல, அந்த மாதிரி படம் எங்கெங்கேயோ போகுது, எதுக்கோ போகுது. நமக்கு ஒரு கட்டத்தில் வந்து டேய் போன வாரம் தாண்டா நாங்கள் ஆடு ஜீவிதம் பார்த்தோம், நீ என்ன மறுக்க ஆடு ஜீவிதத்தையே காட்டிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செகண்ட் ஆஃப். சார் இதானே சார் பண்ண போறீங்க, ஐ அக்ரி, போதும் பார்த்துக்கிறேன், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அப்படிங்கிற ஃபீலில் தான் செகண்ட் ஆஃப் நகருது. ஃபர்ஸ்ட் ஆஃப்லையுமே இந்த பிரச்சனைகள் இருக்குது. படத்தில் லேக் அப்படிங்கிறது எங்கேயாவது இருக்கலாம். அங்கங்கே ஒரு காமெடி சீன் பார்த்துட்டிங்களா, இப்போ கொஞ்சம் லேக் வச்சுக்கிறேன்,
ஒரு நல்ல டைலாக் பார்த்துட்டீங்களா, இப்போ கொஞ்சம் லேக் வச்சுக்கிறேன் அப்படின்னு லேக் தான் நிறையா இருக்குது படத்தில். அந்த லேகெல்லாம் எடுத்துட்டா படமே ஒரு இன்டர்வலுக்கு முன்னாடியே படம் முடிஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஐஎஸ்ஐஎஸ் காட்டின விதம், இங்கே இருக்கிற கட்சிகளுக்குள்ள இருக்கும் பிரச்சனைகள், படத்தில் ஒர்க் அவுட் ஆன இன்னொரு விஷயம் வசனங்கள். எப்படி ஒரு குறிப்பிட்ட பார்ட்டியை நக்கல் பண்ணி நிறைய வசனங்கள் வச்சிருக்காங்களோ, இன்னொரு சைடையுமே நக்கல் பண்ணி இல்லை போல்டாக கிரிட்டிசைஸ் பண்ணியும் நிறைய வசனங்கள் வச்சிருக்காங்க. இது ஒரு ஒன் சைடட் மூவியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காகவா என்னன்னு தெரியல. மார்ட்டியர் ஆகணும் மார்ட்டியர் ஆகணுங்கிறீங்க, அப்போ உங்கள் வீட்டில் யாராவது மார்ட்டியர் ஆயிருக்காங்களான்னு கேட்குறதாகட்டும், நீங்கள் வந்து என்னமோ தீவிரவாதத்தினால உங்கள் நாடு மட்டும் தான் நாசமாக போயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, நாங்கள் எவ்வளோ இழந்திருக்கோம் தெரியுமான்னு பேசுகிறதாகட்டும். ஒரு தேசத்தில் மதம் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன் ஆச்சுன்னா அந்த தேசம் வந்து சர்வநாசம் ஆயிரும், அது எங்கள் நாடாக இருந்தா என்ன உங்கள் நாடாக இருந்தா என்ன அப்படின்னு சொல்கிறதாகட்டும், நிறைய இடங்களில் வசனங்கள் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது. அதே மாதிரி சட்டையரிக்கலாக அது வந்து சிரிக்கவும் வைக்குது, அந்த மாதிரியான ஒரு வசனங்களாக இருந்துச்சு. வேர்டிக்டாக சொல்லணும் அப்படின்னா, படத்தில் டாம் சென்சாக் ஒரு வசனம் சொல்லுவார், நீ உன்னோட சுயநலத்துக்காக வெறுப்பை பரப்புற, ஆனால் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த வெறுப்பு போயிருக்கும், ஆனால் அதை தடுக்க நீயும் இருக்க மாட்டேன் நானும் இருக்க மாட்டேன், அப்புறையே அதை பரப்புற அப்படின்ட்டு. இந்த ஒன்லைனை நீங்கள் வந்து இந்த படம் பார்த்து இந்த ஒரு ஒன்லைனில் ஒருத்தர் திருந்தினாலே வந்து படத்துக்கான ஒரு வெற்றி தான். ஏன்னா இந்த படம் சொல்ல நினைக்கிறது இதுதான். கோபி ஃப்ரம் இந்தியா ஆகட்டும், சாஹிப் ஃப்ரம் பாகிஸ்தான் ஆகட்டும், எல்லாமே வந்து மனுஷனா பாரு, படி, கற்பி, அதை தான் படம் சொல்லுது. ஒரு நல்ல வாட்ச், லேக்ஸ் இருக்குது, அதனால ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷனாக இந்த வாரத்துக்கான மஞ்சுமல் பாய்ஸ்ரா, இந்த வாரத்துக்கான பிரேமலுடா அப்படின்னு போனீங்க அப்படின்னா தலையில் தட்டி உட்கார வச்சிரும். ஒரு கேஷுவலாக போனீங்க அப்படின்னா ஒரு அண்டர் எக்ஸ்பெக்டேஷன் லெவலில் போனீங்கன்னா படம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணலாம்.